தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது தமிழ் திரை உலகம் மட்டுமல்லாமல் இந்திய திரை உலகத்திலேயே ஒரு சூப்பர் ஸ்டாராக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகர் என்று சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகர் என்று என்றைக்கும் மக்கள் சொல்லுகிறார்கள், திரை உலகமே சொல்லுகிறது. இவர் அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் மூலமாக கமலஹாசனோடு இணைந்து நடித்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. அபூர்வ ராகங்கள் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படத்தில் தான் நடிப்பு கல்லூரியில் பயின்று அங்கே கே. பாலச்சந்தர் அவர்களை சந்தித்து அவர் மூலமாக அபூர்வ ராகங்கள் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து அதற்கு பிறகு கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய திரைப்படமான 3 முடிச்சு என்ற திரைப்படத்தில் வில்லனாக தோன்றி பிறகு கதாநாயகனாக பைரவி என்ற திரைப்படத்தில் நடித்து பிறகு பல்வேறு திரைப்படங்கள் சிறப்பாக அவருக்கு அமைந்தது. பில்லா, பிரியா, இன்னும் அடுக்கடுக்காக அவருக்கு வெற்றி படங்கள் ஒவ்வொன்றாக குவிந்தது. பில்லா என்ற திரைப்படம் அவருடைய திரை உலகத்தில் ஒரு திருப்பு முறையாக அமைந்தது. அதை போல பாஷா 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 ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னது என்று அவர் வாணியிலே பேசுகின்ற அந்த துடிப்பான வசனங்கள் அவரை திரை உலகத்தில் பெரிய இடத்திற்கு கொண்டு சென்றது. தொடர்ந்து அண்ணாமலை என்று படையப்பா, முத்து வரிசையாக வெற்றி படமாக தந்து இன்றைக்கும் அவர் திரை உலகத்தில் சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் நடிகர் என்றும் அவரை சிறப்பான ஒரு ஸ்டைல் மன்னன் என்றும் பலரும் சொல்லி வருகிறார்கள். இதில் ஒருவர் ரஜினிகாந்தை கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறார் என்பது ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு தகவலாக செய்தியாக இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் கையில் பச்சை குத்தி கொள்வது, பால் குடம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு ஒருவர் ரஜினியை கடவுளாக வழிபட்டு வருகிறார். ரஜினிகாந்த் அவர்களுடைய தனது 74வது பிறந்த நாளை கொண்டாட உள்ள இந்த நிலையில் திருமங்கலத்தில் 300 கிலோ எடை செதுக்கப்பட்ட கருங்கல்லால் ஆன அவரது முழு உருவ சிலையை கார்த்திக் என்பவர் கடவுளாக வழிபட்டு வருகிறார். அவர் ரஜினிகாந்த் அவருடைய முழு உருவ சிலைக்கு கார்த்திக் என்பவர் அவரது குடும்பத்துடன் பூஜை செய்து வழிபட்டு வருவது நமது நகர்வள பகுதிக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவே திருமங்கலத்தில் நமது செய்தியாளர் நேரடியாக சென்று பார்த்து அந்த காட்சிகளை எடுத்து நமது நகர்வள பகுதியிலே இதை தந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் என்றும் ஸ்டைல் மன்னன் என்றும் வேகமாக பேசும் நடிகன் என்றும் அவருடைய ஸ்டைலுக்கு ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவரை திருமங்கலத்தை சேர்ந்த திரு கார்த்திக் என்பவர் கடவுளாக வழிபடுகிறார். அவர் ஒரு ஐயரை அழைத்து வந்து சிறப்பு பூஜையை நடத்துகிறார். அவர் மனைவியும் உடன் மற்றவர்களும் இருந்து பூஜையிலே கலந்து கொண்ட காட்சியை இப்போது பார்ப்போம்.
திரைப்படம் என்றாலே தமிழக ரசிகர் பெருமக்கள் அந்த காலம் முதல் எம்.கே. தியாகராஜ பகவத், சின்னப்பா முதல் எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், தலை, அஜித் குமார் என்று பட்டாளங்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு என்று ஏற்படும் என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் சினிமாதான் இன்றைக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைந்திருக்கிறது என்பது இந்த ரஜினிகாந்தை கடவுளாக கார்த்திக் என்பவர் வழிபடுவது எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று தெரிவித்து, நமது நகர்வள பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீர் சென்னை ரவியோடு நமது ஒளிப்பதிவாளர், செய்தியாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ, இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே என்எம் டிவியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினரானால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, எங்களது செய்தியை பார்த்து நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் யூடியூப் மூலமாக உங்களது அன்பான கருத்துக்களையும் பதிவிடச் சொல்லி அன்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்